அம்னோ பெர்சத்து விரிசல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்த பொது தேர்தலில் பெர்சத்துவுடன் அம்னோ ஒத்துழைக்காது என அக்கட்சி அறிவித்துள்ள முடிவு எதிர்காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பெர்சத்துவின் தலைமைச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ அம்சா ஜைனுடின் கூறினார். அம்னோ தனது முடிவை கடிதம் வாயிலாக பெர்சத்துவிடம் தெரிவித்துள்ளது. அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விவகாரங்கள் குறித்து கலந்து பேச நேற்று மாலை பெர்சத்து உச்சமன்றம் கூடியது. இக்கூட்டத்திற்கு பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையேற்றார். அம்னோவின் முடிவு குறித்து 2 மணி நேரம் கலந்து பேசப்பட்டது என்று டத்தோ ஸ்ரீ அம்சா அறிக்கை வாயிலாக தெரிவித்தார். பெர்சத்துவுடன் ஒத்துழைக்கும் பாஸ் பார்ட்டி சொலிடாரிட்டி, தன அயர்கோ, ஸ்டார் பார்ட்டி மாஜு, சபா பார்ட்டி கராக்கான் ஆகிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த பொது தேர்தலுக்கு தயாராகும் நடவடிக்கைகளை பெர்சத்து தீவிரமாக்கும் என்றும் அவர் கூறினார். இப்போதைக்கு தேர்தல் வேண்டாம். கோவிட் தொற்றை தடுக்கும் முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் தேசிய தடுப்பூசி திட்டத்தின் வாயிலாக மக்கள் தொகையில் 70 விழுக்காட்டினருக்கு தடுப்பூசி போடும் வரை தேர்தல் நடத்தப்பட வேண்டாம் என டிஏபி வலியுறுத்தியுள்ளது. தேசிய தடுப்பூசி திட்டத்திற்கு இயக்கத்திற்கு டிஏபி முழுமையான ஆதரவை வழங்குகிறது. எனினும் இப்போதைக்கு திடீர் தேர்தல் நடத்தும் திட்டத்தை ஒத்திவைக்க கோரும் ஆலோசனையை பிரதமருக்கு தெரிவிக்கும்படி அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்கத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடனே நேரில் சந்தித்து கடிதம் வழங்கியதாக டிஏபி தலைவர்கள் கேட்டுக்கொண்டனர். கோவிட் தொற்றுக்கு எதிரான போராட்டத்திற்கு கட்சி பாகுபாடற்ற அணுகுமுறை மற்றும் செயல் நடவடிக்கை தேவை என்றும் டிஏபி வலியுறுத்தியது. இந்த சந்திப்பில் டிஏபி தலைமைச் செயலாளர் லிம்காங் எங், பண்டார் குச்சிங் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கெல்வின், புக்கிட் மர்தாஜாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் சிம் ஆகியோர் கலந்து கொண்டனர். வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட 8 ஆடவர்கள் கைது. வழிப்பறி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கெங் ஆயோய் கொம்பாக்கைச் சேர்ந்த 8 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோலாலம்பூர் மற்றும் கில்லான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு வந்த இவர்கள் அனைவரும் கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி கைது செய்யப்பட்டனர் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ சைஃபுல் அஸ்லி கமருடின் தெரிவித்தார். தமது கும்பல் வழிப்பறி செய்து கொள்ளையிடும் பொருட்களை உலுக்கிலானில் உள்ள ஒரு நகை வியாபாரியிடம் விற்று வந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட நகை கடையிலிருந்து 12 லட்சம் வெள்ளி பெறுமானமுள்ள பல்வேறு நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கெங் ஆயோய் கொம்பாக்கைச் சேர்ந்த 7 மலாய்க்கார ஆடவர்கள் மற்றும் ஒரு தாய்லாந்து பிரஜையும் கைது செய்யப்பட்டனர். இவர்களை கைது செய்ததன் மூலம் 9 லட்சம் வெள்ளி பெறுமானமுள்ள வழிப்பறி கொள்ளை சம்பவங்களின் 300 குற்றப்பதிவுகளுக்கு தீர்வு கிடைத்துள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 3 போக்கா சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். 2 இன்னும் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதர 2 தாய்லாந்து பிரஜையும் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்று டத்தோ சைஃபுல் அஸ்லி கூறினார். Dan inilah yang saya katakan di-wanted oleh polis Kuala Lumpur kerana terlibat dalam kes ragut dan terlibat dalam geng Ayoy Gombak ini. So susulan pada tangkapan dia yang pertama tadi, kita telah tangkap pula 2 lelaki yang mana dia bekerja di premis perniagaan membeli emas di Ulu Kelang, Selangor. Tangkapan yang seterusnya, yang 2 orang ini, seorang berumur 29, seorang berumur 33 tahun. Peranan dia beli emas ni daripada ulat emas. Tuan-tuan bayangkan peragut, diragut, dia bagi emas pada ulat emas ni dia beri kepada pembeli emas. Pembeli emas ni ialah kedai, kedai di mana emas-emas ni dileburkan. Jadi yang tangkapan tadi tu diriman juga sampai 5 hari bulan, dan yang pembeli emas itu, dan seorang lagi pekerja dia tidak terlibat. So apabila kita pergi pada kedai ini, kita telah dapatlah peralatan melebur emas yang telah direbur, wang tunai, dan jumlah rampasan sebanyak 1.2 juta di kedai tersebut. So bila kita soal siasat ulat emas ini, ulat emas ni ialah angah lah sebenarnya, ya. Dia akan lebur emas tu, dia jual pada pembeli ini sebanyak RM190 1 gram. Dia bawa emas tu pergi kedai ini, dia lebur sendiri dengan pengetahuan pembeli emas tadi. Dan dia lebur, dia pergi ke kedai tu setiap minggu, sekali seminggu, ya. Bila dia dah lebur,
dia akan jual sebanyak RM216 1 gram. Dia dapat income dia setiap minggu, setiap kali transaksi itu sebanyak 50 ke 70 ribu seminggu. So pada kami, geng Ayu Gombak ni yang terlibat dalam op rentap mewah ni telah berjaya kami tumpaskan oleh JSJ Kuala Lumpur. Jadi jumlah tangkapan tadi kalau kita rangkumkan semua, seramai 7 lelaki Melayu dan 1 lelaki warga negara jiran yang berumur di antara 29 hingga 35 tahun. 3 daripada 8 tadi telah dipokarkan sebanyak 21 hari. 2 sedang riman dan lagi 2 kita bebaskan, dan seorang warga negara. Jadi 3 kita bebaskan sebab tak terlibat. Jadi keseluruhan nilai rampasan daripada rampasan pertama tadi sehinggalah ke yang terkini di kedai tadi, keseluruhan rampasan lebih kurang RM2 juta. So alhamdulillah kita telah dapat menyelesaikan sebanyak 300 kes ragut rantai dan gelang emas di Kuala Lumpur ini. Kes-kes yang berlaku tahun 2020 sehingga 2021. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. கார்களின் உபரிப்பாக எண்களை மாற்றும் கெங்ஸுல் பிடிபட்டது. முழுமையாக பாதிக்கப்படும் கார்களின் உபரிப்பாகங்களையும் அதன் ஜேசி எண்களை விலை உயர்ந்த கார்களுக்கு மாற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த கெங்ஸுல் கும்பலின் நடவடிக்கையை போலீசார் முறியடித்துள்ளனர். இதன் தொடர்பில் கடந்த பிப்ரவரி 2ஆம் திகதி முதல் மார்ச் 2ஆம் திகதி வரை கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், ஜொஹூர், பினாங்கு ஆகிய மாநிலங்களில் கோலாலம்பூர் போலீசார் மேற்கொண்ட பல்வேறு சோதனைகளில் 4 மலாய்க்கார ஆடவர்களும் 2 சீன ஆடவர்களும் கைது செய்யப்பட்டனர் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து சைஃபுல் அஸ்லி கமருடின் தெரிவித்தார். அதோடு விலை உயர்ந்த கார்களுக்கு மாற்றப்பட்ட உபரிப்பாகங்களின் எண் கொண்ட 19 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடன் செலுத்த முடியாத கார்கள், சிங்கப்பூரிலிருந்து வரும் கார்கள் அல்லது திருட்டு கார்களின் உபரி பாகங்களின் எண்களை மற்ற கார்களுக்கு மாற்றும் சட்டவிரோத நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட கார்களின் அசல் பத்திரத்தின் எண்களை சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் நபர்களிடமிருந்து பெற்று அதனை நல்ல விலைக்கு விற்றும் வந்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட 19 கார்களின் 16 கார்களின் உபரி பாகங்களின் எண்கள் மாற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், ஜொஹூர், பேரா ஆகிய மாநிலங்களில் கார் திருட்டு மற்றும் உபரிப்பாக எண்களை மாற்றும் நடவடிக்கைகளை போலீசார் முறியடித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு மலாய்க்கார ஆடவர் மற்றும் ஒரு சீன ஆடவர் மீதும் ஜொஹூர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மற்றவர்கள் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்று டத்து சைஃபுல் அஸ்லி கூறினார். So sebanyak sebulan pasukan Task Force Op Lejang ini diketuai oleh Tuan OCCI dan timbalan beliau Tuan Nasri, daripada 2 Februari hingga 2 Mac telah berlaku beberapa serbuan dan rampasan kereta-kereta di 5 negeri: Kuala Lumpur, Selangor, Pahang, Johor dan Pulau Pinang. Dan daripada sebulan punya operasi itu telah berjaya menangkap sebanyak 6 orang, iaitu 4 lelaki Melayu dan 2 lelaki Cina, umur daripada lingkungan daripada 22 hingga 42 tahun. Dan kita telah merampas sebanyak 19 kereta yang diubah suai, jenama berbagai-bagai jenama, chassis number mereka diubah suai. Nilai rampasan lebih kurang 3.5 juta 19 kereta tadi. So MO sindiket ini dia akan dapatkan kereta-kereta yang nak diklon tu daripada kereta yang lari finance, satu. Nombor 2, kereta curi. Dan ketiganya, kereta daripada negara jiran di selatan. Dan dia ubah suai chassis number kereta-kereta tersebut. Apabila dia telah diubah suai, dan dia akan ubah suai tu kepada butir-butir kereta yang telah total loss sebelumnya. You understand? Let's say I have a Honda Civic, so he will temper the chassis number kepada Honda Civic yang telah accident, yang total loss. So dia boleh pakai grant kereta yang tu sebab dia sama.
So dia bila dia dah buat template tu, dia akan contact rakan sejenayah dia melalui website, dan dia akan dapat bantuan untuk buat balik grant asal kereta total loss tadi. So kereta yang ditemplate baru, dia akan guna grant total loss tadi, dan dia pun jual setelah dia war-warkan kereta-kereta tersebut. So daripada 19 kereta tersebut, kita telah dapat kerjasama yang baik daripada Jabatan Kimia dan juga pakar-pakar forensik JSJ Bukit Aman. Kita dapati daripada 19 tu, 16 disahkan telah diubah suai template nombor chassisnya. Daripada 16 itu, 9 buah kenderaan telah dilaporkan curi, hilang. So dengan tekapan ini, kita telah berjaya menyelesaikan kes-kes kereta. So hukuman-hukuman dia, kalau bagi curi kereta tu, tak kurang setahun dan tak lebih 7 tahun, dan dikenakan denda. Manakala kalau dia berniaga atau curi, 413 di penjara tak boleh sampai 20 tahun, lagi berat, dan hendaklah juga dikenakan denda. Juga kami guna pakai lagi satu seksyen di bawah Akta Pengangkutan Jalan, iaitu seksyen 108 subseksyen 3, mana penyataan palsu pada kenderaan bermotor. Sebab dia tukar sisi number tadi. Denda tidak kurang RM5,000, tak lebih RM20,000, dan boleh dipenjara tidak kurang dari setahun atau tak melebihi 5 tahun. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.